விசிகாவில் எஸ் பாலாஜி, ஆளூர் ஷா நவாஸுக்கு முக்கிய பொறுப்பு. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படாத நிலையில் எஸ் பாலாஜி, ஆளூர் ஷா நவாஸ் விசிகாவில் முக்கிய பொறுப்பு வழங்கி திருமாவளவன் அறிவித்துள்ளார். இருவரும் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர்களாக இருந்த நிலையில் தற்போது ஆளுநர் ஷா நவாஸை மாநில முதன்மை செயலாளராகவும் எஸ் பாலாஜியை பொருளாளராகவும் நியமித்து கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் விசிகாவுக்கு 8 தொகுதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் விசிக சிட்டிங் எம்எல்ஏக்களான ஆளுநர் ஷா நவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு உள்ளிட்டோருக்கு மீண்டும் சீட் கொடுக்கவில்லை. சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாதது கட்சிக்குள்ளேயும் வெளியேவும் பலவித கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. குறிப்பாக ஆளூர் ஷா நவாஸ் திமுகவுடன் நேரடியாக பேசி சென்னையில் ஒரு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்குமாறு கேட்டதாக விசிகாவினரால் குற்றம் சாட்டப்பட்டது. இதனை திருமாவளவனும் ஒரே நேர்காணலில் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி ஆளுநர் ஷா நவாஸ், எஸ் பாலாஜி, பனையூர் பாபு உள்ளிட்டோர் வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு பின் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற அறிமுக கூட்டத்திற்கு அவர்கள் வரவில்லை என்பதால் அதுவும் பேசுபொருளானது. ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே எஸ் பாலாஜியும் ஷா நவாஸும் விளக்கமளித்தனர். அதன் பின்னர் இருவரும் மும்முரமாக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள தொடங்கினர். ஆளூர் ஷா நவாஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். எஸ் பாலாஜி தேர்தல் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொண்டார். இந்த நிலையில் விசிகாவில் இவர்கள் இருவருக்கும் புதிய பொறுப்புகள் அளிக்கப்பட்டுள்ளது.